கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்ன வாய்க்கும். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஓசியா 6 அதிகாரம் 11 வசனம். யூதாவே, உனக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருக்கீங்க இல்லையா? என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, நான் இவ்வளோ நாள் அழுத அழுகைக்கு பலன் இல்லாமல் போயிருமோ என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்காம போயிருமோன்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் வடித்த கண்ணீருக்கு தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அழுத அழுகைக்கு ஏற்ற பலன் கிடைக்காம போயிருமோ என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தாவீதுக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்தார். யோசேப்புக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்தார். அதுபோலவே அவர்களை ஆசிர்வதித்து வந்தார். யாக்கோபுக்கு ஒரு அறுப்பு காலத்தை நியமித்து தன் மகன் உயிரோடு இருக்கிறதை வெளிப்படுத்தி சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக அழுது புலம்பிக் கொண்டு ரொம்ப நாளாக சோர்ந்து போயிருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பதிலும் தெரியல இல்லையா? நான் வடித்த கண்ணீருக்கு ஏற்ற பதில் இன்னும் வரல என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு வந்துட்டுங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகாமே.